இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். ஒளிஞ்சிட்டு வர இருக்கிறார் பாருங்க. அப்புறம் ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார். ஓகே, கவனிங்க, நல்லா கவனிங்க. முன்னால பாக்குறான் இல்ல, பின்னால பாக்குறான் இல்ல, சைட்ல பாக்குறான் இல்ல, இந்த சைட்ல பாக்குறான் இல்ல. அவன் சொல்லிட்டான், நாம சொல்லல, அவ்வளவுதான் விஷயம். நாம சொல்றோமா? எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க? கடவுளை காணுமே, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? பிரச்சனைகள் இருக்கும்போது ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபீல் காட். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை என்னால் உணர முடியாதனால நான் என்ன நம்பிட்டேன்னு சொல்லி சொன்னா, தேவன் என் கூட இல்ல போல் இருக்குதுன்னு நம்பிட்டேன். தோணுது, அது மாதிரி தான் தோணுது, உண்மையிலே அது மாதிரி தான் தோணுது. ஏன் அது மாதிரி தோணுதுன்னா, நான் தரிசித்து நடக்க பாக்குறேன். ஆனா தேவன் ஏன் நமக்கு தோண மாட்டேன்றாருன்னு சொன்னா, he is God of promise. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவனாய் இருக்கிறார். இப்போ நான் உங்க கையில 50,000 ரூபாய் உங்க கையில நான் கொடுக்குறேன்னு சொன்னா, அதை அவர் விசுவாசிக்க வேண்டியதில்லை. 50,000 ரூபாய் நான் கொடுக்குறேன், இப்ப அவர் விசுவாசிக்கணுமா? அதை விசுவாசிக்க வேண்டியதில்லை. நான் ரூமுக்குள்ள சேர் இருக்குன்னு சொல்றேன், நீங்க விசுவாசிச்சாலும் விசுவாசிக்கலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ரூமுக்குள்ள சேர் இருக்கும். நீங்க விசுவாசிக்காதனால ரூமுக்குள்ள சேர் இல்லாம போறது இல்லை. நீங்க கடவுள் இல்லைன்னு விசுவாசிக்கிறதுனால கடவுள் இல்லாம போறது இல்லை. நீங்க கடவுள் இருக்கிறாரு நம்புறதுனால கடவுள் இல்லை. ஆனா நீங்க உள்ள இந்த சேர்ல உட்கார்ந்த பிறகு கடவுளை விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீங்க அறிந்து கொண்டீர்கள். அதுதான் அறிகிற அறிவு. அறிந்த பிறகு என்ன விசுவாசிக்கிறது? நமக்கு அறியாததுனால தான் நம்ம விசுவாசிக்க வேண்டியது இருக்குது. சோ இப்ப நான் தேவன் கூட இருக்கிறான்றதை என்னால என்ன பண்ண முடியல, அறிய முடியல. இப்ப நான் என்ன பண்ணி ஆகணும்? விசுவாசிக்கணும். நான் ஏன் விசுவாசிக்க முடியல? கையில அது எனக்கு மெட்டீரியலைஸ் ஆகல, என் கையில அதை தொட்டு பார்க்க முடியல, என்னால அந்த பணத்தினுடைய மனத்தை என்னால என்ன பண்ண முடியல, சுவாசிக்க முடியல. ஏன்னா என் கையில அவர் பணமா கொடுக்காம செக்கா கொடுத்திருக்கிறார். செக்கு கொடுக்கும்போது தான் ப்ராமிஸ். விளங்குதுங்களா உங்களுக்கு? நான் யாருக்கு ப்ராமிஸ் பண்ணுவேன்? நான் எதை ப்ராமிஸ் பண்ணுவேன்? ஆபியஸான ஒண்ண நான் ப்ராமிஸ் பண்ண வேண்டியது இல்லை. வெளிப்படையாய் தோன்றுகிற ஒரு காரியத்திற்கு நான் வாக்குகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு நான் வாக்கு கொடுப்பேன்? ஒருவேளை அதில் மாற்றம் வந்து விடுமோ என்று நினைக்கிற ஒரு காரியத்துக்கு தான் நான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, வாக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், புயல் அடிக்கும் போது உன் பக்கத்துல அவர் இல்லாத மாதிரி தோணலாம், படகுல படுத்து கூட தூங்கலாம், ஆனா படகுக்குள்ளதான் இருக்கிறார், ஜம்ப் பண்ணி வெளியே போயிடல. அதுதான் பேதுருக்கு சொல்ல வேண்டிய விஷயம். தூங்குற மாதிரி தோணலாம், ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், அவர் கூட இருக்கிறாரு, ஜம்ப் அடிக்கல, படகை விட்டு வெளியே போகல. விளங்குதுங்களா இல்லையா உங்களுக்கு? நாம அடிக்கடி சொல்ல வேண்டிய விஷயமே இதுதான், God is with us. ஏன்னா இது இல்லைன்றதான் உலகம் நம்பிட்டு இருந்தது. கடவுள் என் கூட இருக்கணும்னா நான் இதை பண்ணணும், கடவுள் என் கூட இருக்கணும்னா அதை பண்ணணும், இப்படி இருக்கிறவங்களோட தான் கடவுள் இருப்பாரு அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்க போது, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பே எதுக்குன்னு சொன்னா, இம்மானுவேல், God is with us. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக பிறந்தவர் இயேசு. God is not against us. கடவுள் புயலை உண்டு பண்ணல, கடவுள் புயலை தடுக்காததுனால கடவுள் நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லை. புயல் அடிக்கும் போது, வாழ்க்கையில புயல் அடிக்கும் போது, புயல் இருக்கும் போது கடவுளும் கூட இருக்கிறார். இந்த முதல் விஷயத்தை கிறிஸ்தவங்களாகிய நாம திரும்ப திரும்ப கற்றுக்கொள்ளணும். திரும்ப நம்புறீங்க தேவன் உங்களோட கூட இருக்கிறார்? ஏன் நம்புறீங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருன்னு? அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தண்ணீரை நீ கடப்ப, நான் உன் கூட இருப்பேன். தண்ணீரை நீ கடப்ப, நான் உன் கூட இருப்பேன். நீ என்னை தொட்டு பார்க்க முடியாது, உன் பக்கத்தில் அவன் கையை பிடிச்சிட்டு நான் கொண்டு போய் விட போறதில்லை. ஒன்று தான், நான் உன் கூட இருக்கிறேன்றதுக்கு அடையாளமே தண்ணீரை நீ கடக்கிறது தான். எத்தனை பேர் கடவுளை அனுபவிக்கணும்னு விரும்புறீங்க? கடவுளை அனுபவிக்கணும்னு விரும்புறவங்க பிரச்சனையை அனுபவிக்கணும்னு விரும்புங்க. ஏன்னா பிரச்சனையில தான் அவர் நல்லா வேலை செய்யறாரு. ஏன்னா அவருக்கு பேரு ஏற்ற சமயத்தில் உதவி செய்கிற கர்த்தர். அது ஏற்ற சமயத்தில் உதவி செய்கிற கர்த்தர்னு தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்குது. அது பிரசன்ட் ஹெல்ப்னு விடுறது. பிரசன்ட், அவர் எங்க பிரசன்ஸா இருக்கிறாராம், பிரச்சனையில நம்ம போகும்போது அவர் பிரசன்ட் ஆகிறாராம். நம்ம துதிகள் எல்லாம் வாசம் பண்றாரு, ஆனா அவங்க பிரச்சனை சமயத்துல வேலை செய்யறாரு. உண்மை பார்க்க முடியாத போது, உணர முடியாத போது, நான் ஒன்றை நம்புகிறேன் ஆண்டவரே, அது உங்களோட வாக்கு. அது என்ன வாக்குனா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். புயல் இருக்கிறதுனால இட்ஸ் நாட் நெகேட் த பிரசன்ஸ் ஆஃப் த காட். தேவன் உங்களோடு கூட இருக்கிறத குறித்து பிராக் பண்ணுங்க. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த வாக்கை நம்புங்கள், இதை பாடுங்க.
இதை பெருமை பாராட்டுங்க, இதை மேன்மை பாராட்டுங்க. எது இருக்குதுன்றதுல இல்லை மேன்மை. நாங்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டோம். எங்கள் கர்த்தரை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர் எங்களோடு கூட இருக்கிறார்ன்றதை குறித்து மேன்மை பாராட்டுவோம்.